ஸ்ரீ நாராயண பட்டத்திரி இயற்றிய ஸ்ரீபாத சப்ததி. இந்த ஸ்ரீபாத சப்ததி 70 ஸ்லோகங்கள் கொண்டது. இந்த 70 ஸ்லோகங்களும் ஸ்ரீ அம்பாளின் பாதங்களை வர்ணிப்பதாகும். நாராயண பட்டத்தின் பாதத்தின் ரோகத்தினால் சிரமப்பட்டு ஸ்ரீ குருவாயூரின் சன்னதியில் 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ நாராயணத்தை பாடி பகவான் கிருஷ்ணருடைய அருளை பெற்றார். பிறகு சரீர ரோகம் நிவர்த்தி ஆனாலும் கூட ஸ்ரீ பட்டத்திரிக்கு பூர்ணமான மனசாந்தி இல்லாமல் வெகுகாலம் சிரமப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் ஸ்ரீ குருவாயூரப்பன் அவருடைய கனவில் தோன்றி முக்தித்தலம் என்கிற சேத்திரத்தில் இருக்கும் ஸ்ரீ துர்க்கையை தரிசித்து சோத்திரம் செய்தால் மனசாந்தி கிடைக்கும் என்று அருளினார். அதன்படி ஸ்ரீ நாராயண பட்டத்திரி முக்தித்தலம் முக்கோலம் என்று சொல்லப்படுகின்ற கேரளத்தில் இருக்கின்ற துர்க்கையின் பாதார விந்தத்தை ஸ்ரீபாத சப்ததி என்று 70 ஸ்லோகங்கள் மூலம் அவர் பாடி மனசாந்தி அடைந்தார். அதனுடைய 70 ஸ்லோகத்தினுடைய முதல் ஸ்லோகம். யத் சம்பாகனலோபினக சசிகலா சூடஸ்ய ஹஸ்தாம்புஜ ஸ்பர்சேனாபி சலோகிதாயதி முகுத் வத்பாத பங்கேருகம் தேனைவோத்தரகாசராசுரசிர ஸ்ருங்கார சன்சூர்ணன பிராசன்யம் தனுஷ்டிதம் கில கதம் முக்திஸ்தலத்தே சிவே. முக்திஸ்தலத்தில் வாசம் செய்யும் மங்களாம்பிகையே, சந்திரனை சிரசில் தரித்துள்ள ஸ்ரீ பரமேஸ்வரன் உன் பாதார விந்தத்தை தாங்க பேராவல் கொண்டவராய் தன் கமலம் போன்ற கையினால் உன் ஸ்ரீபாதத்தை ஸ்பர்சிக்கும் போது உன் ஸ்ரீபாதம் சிவந்து போகிறது. அப்பேற்பட்ட உன் ஸ்ரீபாதமானது மலையை விட பெரிய சரீரம் கொண்ட மகிஷாசுரனுடைய தலையை பொடி பொடியாக்கியது பிரசித்தம். இது எவ்வாறு? முக்திஸ்தலம் என்ற சேத்திரத்தில் பிரகாசிப்பவள், முக்திக்கு தகுதி வாய்ந்த பெரியோர்களின் இருதயத்தில் வசிப்பவள், மாயையாகிற அவித்தியை போக்கும் பிரம்ம வித்தியை சொரூபமாக இருப்பவள் என்று பல அர்த்தங்களை கொள்ளலாம். இரண்டாவது ஸ்லோகம். வத்பாதம் நிஜமஸ்தகே கடயுதம் லோகேன கே ஜனா கிம் கிம் நாரசயந்தி துஸ்ஸர தப சத்யா